ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதிய மாதத்தோட முதல் நாளில் கடவுள் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்ல, அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உனக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ மேன்மேலும் புதிய ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி உங்களை பார்த்து இந்த வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது அவர் ஒரு பரதேசியாய் தன்னுடைய எல்லா காரியங்களையும், தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும், தன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு அவர் புறப்பட்டு தனியே வந்தாராம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் தன்னுடைய கரங்களில் பிடித்து கொண்டு நம்பி அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை சும்மா விட்டுறலைங்க. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு உங்களுக்கு வார்த்தை கொடுக்குறாருல, உங்களையும் சும்மா விட மாட்டார். ஆபிரகாமை பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு ஆஸ்தி உள்ளவராய் ஆசீர்வதித்தாரா. அவர் சீமானாய் இருந்தாரா. அவருடைய சம்பத்து இந்த பூமி தாங்கிக் கொள்ளக்கூடாததா இருந்ததா. அப்படிப்பட்ட பொருளாதாரமான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களை புதிய நன்மைகளை சுதந்திரிக்க செய்ய போகிறார். ஆமேன்.